ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல பழைய ராமசாமி வீடுன்னு ஒரு வீடு இருந்துச்சு. ராத்திரி ஆனா அந்த வீட்டுல மட்டும் ஒரு விளக்கு தானா எரியும்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமசாமி இறந்து 10 வருடம் ஆகிடுச்சு. வீடு பூட்டியே கிடந்தது. ஆனா ஒவ்வொரு அமாவாசை ராத்திரியும் ஜன்னலுக்குள்ள இருந்து மங்கலான ஒளி, ஆவி இருக்கலாம், பொக்கிஷம் மறைச்சிருக்கலாம், என்னென்னவோ கதை. ஒரு நாள் கிராமத்துக்கு புதுசா வந்த கார்த்திக் பத்திரிகையாளர் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த வீட்டுக்குள்ள போக முடிவு பண்ணினான். அமாவாசை ராத்திரி வீட்டு கதவு கீச்னு திறந்தது. உள்ளே தூசி, சுவர் முழுக்க பழைய புகைப்படங்கள். ஒரு புகைப்படத்துல ராமசாமி ஒரு சின்ன பெண்ணை கையில புடிச்சு நிக்கிறார். அப்போ கடிகார சத்தம். அதே நேரத்துல விளக்கு தானா எரிஞ்சது. கார்த்திக் நடுங்கினான். ஆனா கவனிச்சான், விளக்குக்கு கீழே ஒரு பழைய டைரி ஒன்று. அதை திறந்தான். என் மகளை யாரும் தேட மாட்டாங்க. நான் செத்தாலும் அவள் உயிரோட இருக்கணும். இந்த விளக்கு அணையாத வரை. கார்த்திக் அதிர்ந்தான். விளக்குக்கு பக்கத்துல இருந்த சுவரை தட்டினான். ரகசிய அறை உள்ளே ஒரு நடுத்தர வயசு பெண் உயிரோட. யார் நீன்னு கேட்டான். அவள் கண்ணீர் வழிய சொன்னா, நான் ராமசாமியின் மகள். சின்ன வயசுல நோயால பேச முடியாம போச்சு. உலகம் எனக்கு கொடூரமா இருந்தது. அப்பா என்னை காப்பாத்த இந்த வீட்டுக்குள்ள மறைச்சாரு. விளக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கான அடையாளம். அடுத்த நாள் உண்மை வெளியே வந்தது. அந்த வீடு இனி பயங்கரம் இல்ல, ஒரு அப்பாவின் கடைசி அன்பு சின்னம்.